வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 30வது நாளோட கேமு. நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு 50 நாள் ஜொமேட்டோ ஓட்டியிருந்தோம். அதேமாரி 50 நாள் ஸ்விக்கி ஓட்ட போகிறோம். இது 30ஆம் நாள் கேமு. அப்படியே காலையிலே போயிட்டு அப்படியே ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி ஒரு 2 தோசையை வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணோம். ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணோம். என்னென்னா எடுத்தோன்னே ரூ. 22 போட்டிருந்தான். அதுக்கடுத்து ஆர்டர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 12 மணிக்கு தான் 2வது ஆர்டரே கொடுத்தான். அதுக்கடுத்து 1 பை 1 ஆர்டர் கொடுத்துருந்தான். நண்பர் ஒருத்தவர் கேட்டிருந்தார், திருச்சியிலேருந்து எனக்கு இன்சென்டிவ் கம்மியாக இருக்குன்னு. சென்னையில் இது, வேலூரில் இது, மதுரையில் கூட இதுதான் பிரதர். என்னென்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஒவ்வொன்றா மாறும். அங்கே ஆர்டர் ஃப்ளோரை பார்த்து தான் பிரதர் இன்சென்டிவே தருவாங்க. அதனால் கஷ்டப்படாதீங்க. இங்கே அதிகமாக தரான்னு இங்கே அந்த அளவுக்கு வேலை இருக்குது. சரி, மதியத்துக்கு மேலே சாப்பிட போகலான்ட்டு சாப்பிட்டு அப்படியே சாம்பார், ரசம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமேலுக்கு பார்த்தா ஆர்டர் எடுக்கிற அவசரத்தில் பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். அது சாப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். ஃப்ரெண்டை போயிட்டு எடுக்க வர சொல்லியிருக்கேன். பார்ப்போம். பர்ஸு போயிடுச்சு. அதில் ஐடி கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு. பேன் கார்டு மட்டும் ஒரிஜினலு, மற்ற 2 டூப்ளிகேட்டு. அமௌண்ட்டு வந்து ஒரு 1000 இருக்கும். 1000 அது அப்புறமேலுக்கு என்னை பழைய விசிட்டிங் கார்டு வச்சுருக்கேன். என் விசிட்டிங் கார்டில் என் நம்பர் இருக்குது. பார்ப்போம் கூப்பிட்றாங்களான்னு. நானே வந்து அந்த ஹோட்டலில் போய் பார்த்தேன். ஐடி கார்டு கிடைக்கவே இல்லை. சரின்ட்டு போயிடுச்சு இன்றைக்கி. பார்ப்போம். அது டென்ஷன்லேயே இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு மேலே ஒரு நோம்பு கஞ்சியை வாங்கி சாப்பிட்டு அந்த டென்ஷனை கூல் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1ஆகவே எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தா ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணேன். அப்புறமேலுக்கு 7 மணிக்கு மேலே இன்ஸ்டாமார்ட் போயிருந்தா செம்ம க்ரௌடு. பசங்க எல்லாருமே இருந்தாங்க. என்னான்னு பார்த்தா ஆர்டர் எதுவுமே வரலேன்ட்டு இருந்தாங்க. அப்புறமேலுக்கு 7 மணிக்கு மேலே ஆர்டர் வந்துச்சு. ஆர்டர் மட்டும் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. என்ன பண்ணுறது? அப்புறமேலுக்கு ராகவேந்தா மண்டபம் கிட்டத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. 2 தோசையை வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுக்க போயிருந்தோம். ஆர்டர் வந்து லாஸ்ட் ஆர்டர் சரி அவனுக்குள்ளே பக்கத்துலேயே போட்டிருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு வந்து 3 ரோட்டில் தான் டெலிவரி. அது கொடுத்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. அன்னைக்கோட ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2452 கொடுத்துருந்தாங்க. அதில் எக்ஸ்பென்ஸ் போக நம்ம கை கிடச்சது வந்து 2007 கிடச்சிச்சு. ஓகே, பார்க்கலாம். அதுக்கடுத்து இது 30ஆவது நாளோட எவ்வளோக்கு ஓட்டியிருக்கோம் அந்த 30 நாளில் அப்படின்னு பார்த்தோம்னா 71,715 ஓட்டியிருக்கோம் 30 நாளில். லாஸ்ட்டாக 20 நாளில் வந்து ஓட்டினது வந்து 27,633 ஓட்டியிருந்தோம். ஓகே, பார்க்கலாம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட். நான் 50வது நாளில் மொத்தம் எவ்வளோ எடுக்க முடியும்னு யாராச்சும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம்.